ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டி சிக்கன் தொக்கு ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க, அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் சேர்க்குறேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணுங்க. ஒரு டொமேட்டோவை நான் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோங்க. 1½ டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சால்ட். இதை ஒரு தடவை நல்லா கலந்து மிளகாவோட ரா ஸ்மெல்லாம் போகணுங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் அந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேங்க, வாட்ரு சேர்க்குறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி பரிமாற வேண்டியதாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.